என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா. நான் ஒரு பெரிய கதாநாயகன் ஒரு நினைப்பு. இங்கே வந்த முன்னாடி தான் தெரியும், இட்லி இட்லியாக மூஞ்சி, பெரிய பெரிய கண்ணு ஹீரோக்கள். நான் யார் வேணாலும் ஹீரோவாக நடிக்கலான்னு திமில்லுங்க வந்தேன். நான் இன்னும் சின்ன பையன் தானே. என்ன எனக்கு வயசாகிடுச்சு, நீங்கள் பேசும்போது மட்டும்தான் தெரியும். அதேமாதிரி என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு உயிர் கொடுப்பாங்க. என்னென்னா, இவங்க நேசிக்கிறது என் வயசை குறைக்கும். 84 வயசு முடிஞ்சு போச்சு. என்மேல் ஒரு சின்ன பற்று உண்டு, ஒரு லுக்கு விடாகும்போது நான் இளமையாகிறேன். ஐ லவ் திஸ் லைஃப். இந்த லைஃப் மாதிரி எனக்கு பிடிச்ச லைஃப் எதுவும் கிடையாது. டெத் ஐ ஹேட் இட். எப்படி இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஓடிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு விஷயத்தை கைவிடவே இல்லையே. சரி, ஓகே, நான் இன்னைக்கு இயக்குனர் எம்எம், இன்னைக்கு நான் வந்து நான் பார்க்காத புகழே இல்லை, சரி கொஞ்சம் லேட்டாக வருவோம், நம்மளுக்கு இஷ்டப்பட நேரத்துக்கு இருக்கலாம் அப்படின்ற தோணல் ஏன் வரல உங்களுக்கு? எப்படி இப்படி இருக்கிறீங்க? நான் இன்னும் சின்ன பையன் தானே. என்ன எனக்கு வயசாகிடுச்சு, நீங்கள் பேசும்போது மட்டும்தான் தெரியும். மற்ற ஐ எம் ஸ்டில் ஐ காட் கான்ஃபிடென்ட் தட் ஐ எம் ஒரு 21 இருக்கேன்னு தான் நினைப்பேன். அதேமாதிரி என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு உயிர் கொடுப்பாங்க. என்னென்னா, இவங்க நேசிக்கிறது என் வயசை குறைக்கும். ஒரு நல்ல கேர்ள் நான் பார்க்குற கேர்ள், அவன் வயசுக்கு ஒரு 24 வயசு பையனை பார்க்கலாம். 84 வயசு முடிஞ்சு போச்சு. என்மேல் ஒரு சின்ன பற்று உண்டு, ஒரு லுக்கு விடாகும்போது நான் இளமையாயிடுறேன். இவங்க என்னை நேசிக்கிறாங்களா இந்த வயசில்? இப்போ என் வயசில் ஒரு கிழவி நேசித்தா கூட பரவாயில்ல. அதனால் அவங்க தான் என்னை வளர்த்தாங்க. ஆல் த ஹீரோயின்ஸ் ஹூனால் ஐ இன்ட்ரடியூஸ், தே கிவ் தேர் ஸ்ட்ரென்த் டு மீ. அவங்க தான் என்னை வளர்த்து விட்டாங்க. ஒன்றுமே இல்லாத ஒருத்தர் பாரதி ராஜா வந்து ஊர்லேருந்து வர்றப்ப எதுவுமே இல்லை, ஒரு நம்பிக்கையோடு மட்டும்தான் வந்திருக்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறமா பேர் புகழ் பார்க்குற இடத்துலலாம் அவங்கள கொண்டாடுறாங்க. உங்களுக்கு பொக்கேன்றது ஒரு ஒரு தருணத்தில் வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்திருக்கும். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற ஜோனுக்கு நீங்கள் போயிருந்துருப்பீங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இதை எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இந்த அளவு கடந்த காதல் மக்கள் உங்களுக்கு கொடுத்தது எவ்வளோ ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு? whether I am deserve it or not அப்படி எனக்குள்ளே ஒரு கேள்வி தோணுமா உங்களுக்கு? இதற்கு நான் தகுதி இருக்கா இல்லையா? என்ன இவ்வளவு ஜனங்கள்னா, என்னுடைய சினிமா அவங்கள பாதிச்சிருக்கு. டைரக்ஷன் எப்படி பாதிக்கும்? ஆக்டராக கூட பாதிச்சிடலாம். என்னை டைரக்டராக ஏற்றுக்கிட்டான் எல்லாரும். அப்போ தான் என் இனிய தமிழ் மக்கள் என்ன நேசிக்கிறீங்க. ஐ டோன்ட் நோ வை. நான் படைத்த படைப்புகளாக சினிமா என்னை கொண்டு போய் உச்சத்தில் வச்சிருச்சு. பயந்தேன், இங்கேருந்து விழுந்தால் அதரபாதாளம், இங்கேருந்து ஜெயித்தால் மேலே போகணும். தொழில் அக்கறை, அப்போ தான் அது ஒன்று கொண்டு போய் நிற்கும். பார்க்காத புகழே இல்லை, சரி கொஞ்சம் லேட்டாக வருவோம், நம்மளுக்கு இஷ்டப்பட நேரத்துக்கு இருக்கலாம் அப்படின்ற தோணல் ஏன் வரல உங்களுக்கு? எப்படி இப்படி இருக்கிறீங்க? நான் இன்னும் சின்ன பையன் தானே. என்ன எனக்கு வயசாகிடுச்சு, நீங்கள் பேசும்போது மட்டும்தான் தெரியும். மற்ற ஐ எம் ஸ்டில் ஐ காட் கான்ஃபிடென்ட் தட் ஐ எம் ஒரு 21 இருக்கேன்னு தான் நினைப்பேன். அதேமாதிரி என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு உயிர் கொடுப்பாங்க. என்னென்னா, இவங்க நேசிக்கிறது என் வயசை குறைக்கும். ஒரு நல்ல கேர்ள் நான் பார்க்குற கேர்ள், அவன் வயசுக்கு ஒரு 24 வயசு பையனை பார்க்கலாம். 84 வயசு முடிஞ்சு போச்சு. என்மேல் ஒரு சின்ன பற்று உண்டு, ஒரு லுக்கு விடாகும்போது நான் இளமையாயிடுறேன். இவங்க என்னை நேசிக்கிறாங்களா இந்த வயசில்? இப்போ என் வயசில் ஒரு கிழவி நேசித்தா கூட பரவாயில்ல. அதனால் அவங்க தான் என்னை வளர்த்தாங்க. ஆல் த ஹீரோயின்ஸ் ஹூனால் ஐ இன்ட்ரடியூஸ், தே கிவ் தேர் ஸ்ட்ரென்த் டு மீ. அவங்க தான் என்னை வளர்த்து விட்டாங்க.
பேக் டு பேக் படங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க, ஹிட் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க. இதில் எப்படி சார் நீங்கள் பர்சனல் லைஃப்க்கு ஸ்பேஸ் ஒதுக்குனீங்க? டைம் எப்படி மேனேஜ் பண்ணிக்கிட்டீங்க? பர்சனல் லைஃப்ங்கிறது எல்லா மனிதனுக்கும் பர்சனல் லைஃப்பில் மாதிரி பிரச்சனை இருக்கும். சினிமாக்காரனுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே. எப்போ ஒரு பெண் நம்ம வீடு வந்துட்டாலும் அங்கே கஷ்டம்தான். நான் சொல்லி என் அசிஸ்டண்ட்டுங்களை கல்யாணம் பண்ணாங்கன்னா லவ் பண்ணுறதோடு நிறுத்திக்க. இந்த கல்யாணம் பண்ணி தொலைச்சி சாகாதீங்க. லவ் பண்ணலாம், எந்த நேரம் விடலாம், எந்த நேரம் விட்டுக்கலாம். தன்மானத்தை விட்டு விட முடியாது இல்லையா? ஒரு ஒய்ஃபு தான் ஓகே. சில விஷயங்கள் தான் ஒய்ஃபுக்கு. எல்லாத்துலேயும் ஒய்ஃபு தலையிட்டா அப்புறம் தான் எதுக்கு அந்த. அதனால் சொல்லுவேன் அசிஸ்டன்ஸ், டோன்ட் இன்வால்வ் வித் கேர்ள்ஸ், யூ லவ் கேர்ள்ஸ். அதுவே பிரமாதமாகி கல்யாணம் வாழ்க்கை துணையாக மட்டும் வச்சுக்காது. நான் ஆசைப்பட்டதை நான் பண்ணியிருக்கேன், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல, அது எப்படி இருந்துச்சு? அந்த தருணம் எப்படி இருந்துச்சு? எனக்கு அது ஒரு பெருசாக தெரியல. எனக்குன்னு படைக்கப்பட்டது. நான் ஐயோ இது எனக்குன்னு இல்லை வந்திருக்கு லக்குன்னு நினைக்கல. ஐ எம் தேர்ஃபார், கடவுளால் நான் இதற்காகவே படைக்கப்பட்டிருக்கேன். இங்கே தான் வச்சு அப்புறம் ஓல்டு மாவட்டத்தில் ஒரு இடம், ஒரு அம்மாவுக்கு செலெக்ஷனுக்காண்டி ஷார்ட்லாம் வச்சுட்டேன். ஷார்ட் வச்சுட்டு எங்கே கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க, அது காட்டிட்டு அதான் முதல் சொன்ன காட்டு. ஸ்டில் டுடே அவங்க பெரிய லெவலில் இருக்காங்க. ஸ்டில் டுடே ஐ ரிமெம்பர் த ஸ்டார் கட். ஒரு கமாண்டிங் பவர் வேறு எவனுக்கும் கிடையாது. நிஜமா சார், சிங்கம் மாதிரி இருக்கீங்க சார் நீங்கள். ஆனால் அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து கேட்ட கேள்விக்கு நீங்கள் சொல்லியிருந்துருக்கலாம், நிஜமாவே ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக பேசணுன்ற மாதிரி. நான் ரொம்ப கனவு கண்டேன், இது வந்து என்னுடைய ஆசையை நிறைவேற்றியிருக்கேன், ஐ ஃபெல்ட் வெரி ஸ்பெஷல் அபவுட் தட் மொமெண்ட் நீங்கள் சொல்லியிருந்துருக்கலாம். ஐ எம் மேட் ஃபார் இட், நான் கடவுளால் அந்த விஷயத்துக்காக படைக்கப்பட்டவன் அப்படின்ட்டு அவ்வளோ கம்பீரமாக அதை சொல்கிறதுலே வந்துட்டு, அண்ட் தட் இஸ் ஒய் யூ ஹியர் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை நம்பி அதை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணி அந்த விஷயத்த ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக ட்ராவல் பண்ணி இவ்வளோ நாள் பண்ணியிருக்கிறீங்க. அதனால தான் யூ மேட் ஃபார் இட். ஆக்சுவலி கற்றுக்கணும் சார் உங்ககிட்ட இந்த விஷயத்த. சினிமாவுக்கு வரல அப்படின்னா என்ன பண்ணியிருப்பார்? சினிமா இல்லை, அந்த சாப்டரே இல்லை அப்படின்னா என்னவா இருந்திருக்கும்? ஊரில் கூத்து போட்டுருப்பேன், ட்ராமா விட மாட்டேன். இது என் பிளட்டோடு இருக்குது நடிப்பு. அதை வேஸ்ட் பண்ணி இவங்க மெட்ராஸுக்கு வந்து இவங்க வேணான்னு சொல்லுவேன். போட அப்போ கூட சொன்னேன், ஒரே ஒரு படம் பண்ணி முடிப்பேன், ஓடுதோ ஊரில் ஒழுக போகணுன்னே தவிர சினிமாவுக்கு போவோம். அங்கே போவோம். சரி, அங்கே நான் உங்களுக்கு திரையை போட்டு 4 சின்ன பையங்களை உட்கார வச்சு அதை நடிச்சிட்ருப்பேன். யூ ஆர் ஜஸ்ட் மேட் ஃபார் சினிமா சார். தவிர்க்க முடியாது உங்களையும் சினிமாவையும் அப்படின்றதான் நீங்கள். வித்தவுட் சினிமா ஐ எம் நத்திங். சினிமா இல்லைன்னா நான் இல்லை. இன்னும் இல்லை, இன்னும் எத்தனை ஆண்டு காலம். தமிழ் சினிமாலையுமே நீங்கள் இல்லைன்னா பல விஷயங்கள் இல்லை, அதுதான் தவிர்க்க முடியாத உண்மையும் கூட. அது நான் சொல்ல மாட்டேன், அது நாங்கள் சொல்லுவோம். என்னைக்குனாலும் நாங்கள் உங்களை செலிப்ரேட் பண்ணுவோம், என்னைக்குனாலும் இந்த விஷயத்தை நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம். பிகாஸ் தட் இஸ் த ட்ரூத், அழிக்க முடியாத உண்மையாக இருக்குது. இப்போது இத்தனை ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார், இத்தனை ஆர்டிஸ்ட்டை உருவாக்கி இருக்கிறீங்க. ஆனால் என்றைக்குமே இப்போ ஒரு டீச்சர் இருக்கிறாங்க அப்படின்னா எத்தனை பேட்ச்க்கு அவங்க கிளாஸ் எடுத்தாலும் ஒரு ஃபேவரட் டீச்சர், ஃபேவரட் ஸ்டூடெண்ட்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. என்றைக்குமே வந்து இந்த ஸ்டூடெண்ட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு. அந்த மாதிரி நீங்கள் உருவாக்கின பல பேரில் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட், இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ஃபேவரட் அண்ட் க்ளோஸ் டு ஹார்ட் இவங்க அப்படின்னா? சண்டே எடுத்து விடலாம்னே இருக்கேன். 2 3 பேர் 4 பேர் இது பண்ணியிருப்பேன். இதை சொன்னால் இதுக்கு கோவம் வரும், அதை சொன்னால் அதுக்கு கோவம் வரும். அப்படி போட்டி விட்டு நீ போயிடுவேன், நான் இல்லைப்பா. அப்படி ஃபேவரட்னு எதுவுமே யாருமே இல்லை? மை ஃபேவரட், எவ்ரிபடி ஆல் கிரேட், எவ்ரி ஒன் இஸ் யுவர் ஃபேவரட். இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் வந்து பண்ணணும்னு ஆசையாக இருக்குது சார் உங்களுக்கு? எனக்கு என்னென்ன சொல்ல கஷ்டம். இந்த பூமி அழகு, பூக்கள் அழகு, பெண்கள் அழகு, மேகம் அழகு, மலை அழகு, நீர்வீழ்ச்சி அழகு, நீர் அழகு, நீங்க அழகு, இதெல்லாம் விட்டுட்டு போயிடுவேனுமே. நான் டெய்லி நான் யோசிப்பேன், இந்த உடம்பு போயிடும், பட் நான் நினச்சது பயமாக. ஐ லவ் திஸ் யூனிவர்ஸ், ஐ லவ் மை செல்ஃப். இது போயிடக்கூடாது. இன்னொரு ஜென்மம் இல்லை எனக்கு லவ் பண்ண, இன்னொரு ஜென்மம் இல்லை. இருக்கோ இல்லையோ சொல்கிறாங்க, 7 ஜென்மம்
புல்லா பிறப்ப பூண்டா பிறப்ப, இந்த ஜென்மத்தில் இந்த பூமியில் எது எது அழகோ அதை ரசித்து. இப்போ டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிற யங் டிரெக்டர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு அட்வைஸ், இது ஃபாலோ பண்ணுங்கப்பா நல்லா இருக்கும் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? பொதுவாக நான் இன்றைக்கி நடிக்க போகும்போது ஐ எம் லேர்னிங் ஸோ மெனி திங்ஸ் ஃப்ரம் திஸ் யங்ஸ்டர்ஸ். சங்கர் இந்த படத்தினுடைய டைரக்டர், அவங்கள நிறையா சண்டை போட்டிருக்கேன். படம் பார்க்க போகிறான், அட சண்டாளா எவ்வளோ கிரேட் டைரக்டரா. இது மாதிரி சின்ன பசங்க போகிறான், அவன் ஒன்றுன்னு ஒன்று வச்சுருக்கணும். நான் ஒரு காலத்தில் பெரிய டைரக்டர் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இது நம்மளுக்கு வராது. 16 வயதுலேயே ரைட்டு. அதுக்கப்புறம் இன்றைக்கி பசங்க போகிறான், சூப்பராக இருக்கும். ஒன்றும் இல்லை, இதவே எடுங்க, கல்வனை ஆடே பிரமாங்க வித்தியாசமாக இருக்கு. எங்கள் காலத்தில் பப்ளிசிட்டி பண்ண முடியாது, ஆடு கிடையாது. ஒரே ஒரு 16 வயதில் இந்த ஸ்ரீதேவி படம் எடுத்துட்டு அந்த தண்ணிக்குள்ளே இறங்குவோம், அந்த ஒரு ஷாட்டு தான் போடுவோம், அது போட முடியாது. இதை வழியில் பிச்சுட்டோம். இந்த படம் சூப்பர். இப்போ லைஃப்பில் இப்படி ஒரு படம் பண்ணதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதேமாதிரி நிறையா யங்ஸ்டர்ஸ் தே ஆர் டூயிங் தர் பெஸ்ட். அதெல்லாம் இவங்கிட்ட எந்த ரஞ்சித் படமாக இருக்கட்டும், யார் படம் அப்படின்வேன். ஏன்னா இவன் நம்ம பண்ணான்னு அவன் பண்ணிட்டான். இவ்வளோ டைமென்ஷன் இருக்குது, நாம் எதுவும் கிழிச்சிட்டோம்னு நினச்சிக்கவே இல்லை அப்படின்னு. இதுதான். இப்போ பாரதிராஜா சார் என்ன விஷயத்தை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க? என்ன எல்லாம் கொடுத்துட்டாங்க கடவுள் எனக்கு. நான் சொல்லக்கூடாது கடவுள் என்னை மிஸ் பண்ணிட்டாருன்னு. நான் தான் சொன்னேன், காதல்னு ஒன்று இருந்தது, போயிடுச்சு. காதல்லையே ஊறி போன ஒரு மனுஷர் சார் நீங்கள். ஆனால் யூஆர் மேட் அவுட் ஆஃப் லவ், யூஆர் ஜஸ்ட் கிவிங் லவ், யூஆர் ரேடியேட்டிங் லவ். காதலையே கொடுக்குறீங்க எல்லாருக்குமே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். உங்களை மாதிரி ஒரு பர்சன் வந்துட்டு எங்களுக்கு கிடச்சது மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் தட் இஸ் அ ட்ரூத். வி செரிஷ் யூ சார். எந்த நாளாக இருந்தாலும் உங்களை நாங்கள் ரொம்ப கொண்டாடுறோம், ரொம்ப ரசிக்கிறோம், உங்களை வியந்து தான் பார்க்குறோம். என்றைக்குமே உங்களை ஒரு ரொம்ப ரெஸ்பெக்டோடு நாங்கள் உங்களை பார்க்குறோம். அண்ட் இட்ஸ் வெரி நைஸ். இட்ஸ் பியூட்டிஃபுல் ஆக்சுவலி. என்னென்னா எனக்கு இளையராஜாவுக்கெல்லாம் இது இல்லாத ஒன்று பெயிண்டிங்ஸ். நான் அழகாக பெயிண்ட் பண்ணுவேன், இளையராஜா அழகாக பெயிண்ட் பண்ணுவோம். பெயிண்ட் பண்ணும்போது ஒரு சுகம் இருக்கும். முதல் நாள் நைட்டு வரைஞ்சிட்டு தூங்கி எழுந்துட்டு காலையில் எடுத்து பார்க்கும்போது பெரிய ஹாப்பி இருக்கும். இது மாதிரிலாம் கடவுள் எவ்வளோ வச்சுருக்கேன். ஸோ அப்பேற்பட்ட கடவுள் சுயநலம், கோழைத்தனம் என்னை எல்லாம் கூட்டிகிட்டு போகாத. கஷ்டமாக இருக்கு. இது கோழைத்தனம் இல்லை. ஐ லவ் டு லீவ். இன்னும் நீ இதை இந்த லைட்டை 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வேணும் பார்த்ததில்லை, இப்போ பார்க்குறான். இந்த ஃபோட்டோ ஸ்டில்ஸு பூமி இருந்துச்சு, இது இல்லை. அது மாதிரி இந்த பூமி இருக்கும், இதில் என்னென்னோ புதுசு அதெல்லாம் நான் பார்க்குறேன், பார்த்துட்டு போகிறேன். வாழ்க்கை மேலே இவ்வளோ காதல் வச்ச ஒரு பர்சன் உண்மையிலேயே என் லைஃப் டைமில் நான் வந்து சந்திச்சு இப்படி பேசினதே கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ அழகாக ரசித்து வர்ணித்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வாழ்க்கை. ஐ எம் ஜஸ்ட் லவ்விங் மை லைஃப் அப்படின்னே நான் சொல்லி இப்போ இந்த ரீசெண்ட் டேஸில் யாரும் நான் கேட்டதே கிடையாது. ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுவாங்க, இது எனக்கு குறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி எதுவுமே சொல்லலை. எனக்கு பிடிச்சிருக்கு இந்த வாழ்க்கை, ஐ எம் ஜஸ்ட் லவ்விங் மை லைஃப் அப்படின்றது தான் அவ்வளோ வித் ஃபுல் ஆஃப் லைஃப் யூர் டெல்லிங் மீ தட். இட்ஸ் வெரி நைஸ் டு ஹியர் தட் ஃப்ரம் யூ. நீங்கள் இதை ரசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஒவ்வொன்றையும் பார்ப்பேன், அது என் கூட பேசும். 2 நாளாக துடைக்காமல் வச்சுருக்கேன், ஏன்னு துடைப்பேன். ஏன்னா அது சொல்லணும் என்னை துடைக்கலன்னு. அது நம்ம துடைச்சிடணும். பேனா இங்கே தான் வைக்கணும், கப் இங்கே தான் இருக்கணும், அதெல்லாம் தெளிவாக இருப்பேன். அதுவே அவங்களுக்கு உயிர் கொடுத்த மாதிரி. நீங்கள் எந்த பொருளை எங்கெங்கே வைக்கிறீங்களோ அது சந்தோஷப்படும். பாரதிராஜா வச்சுட்டு அதுதான் வாழ்க்கை. அதை சந்தோஷப்படுத்தணும். நல்ல பொருட்களை எங்கெங்கே வைக்கணுமோ வை, நல்ல புத்தகம் படி, லவ் பண்ணு. காலையில் எழுந்திரிச்சு வெளியில் அப்படி நின்று அந்த செடியில் போடுற அந்த சூரிய வெளிச்சமே அழகாக இருக்கும்.
எட்டு போட்டு நடப்பேன் மேலே, கற்பனையாக வரும். இது எதுக்கு எல்லா பிளானட்ஸும் சுற்றி இருக்கு, அது வருதுன்னு சொன்னதுனால நான் சுற்றிட்டுருக்கேன். எவ்வரிவேர் பாரதியார் சொல்லுவார், அலை வாடிய பயிரை கண்டால் வாடுவேன். பயிர் கூட வாடக்கூடாது, செடி வாடக்கூடாது. இந்த பூமி மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. லவ் உனக்கு வேண்டிய எல்லாமே இருக்கு. அதுலேயும் ரியல் லவ். ஒரு பொண்ணு நம்ம சினிமாவில் காட்டுற லவ்வெல்லாம் இல்லை, ரியலாக ஒரு பொண்ணை ஒரு நேசம், அந்த பொண்ணு நேசம். அவங்க ஆப்ஷனில் கூட அதே திங்கிங்கில் எழுதிட்டு இருப்பாங்க. அவளுடைய ஆப்ஷனில் இவன் எழுதிட்டு இருப்பான், இவனுடைய ஆப்ஷனில் அவள் எழுதுவான். ஆத்மா போய் ஒரு லைனில் நிற்கும். அதான் லவ். இந்த என்டையர் கான்வர்சேஷனே காதலால் நிறைஞ்சு அப்படி வழியுதுன்னு நான் நினைக்கிறேன். Without love there is no life.